தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வும் இதுதானோ. நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. பட்டுப்பூச்சி தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளாய் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வும் இதுதானோ. நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. இழையாய் நூல்கள் சேர்ந்தால் குறைப்பட்டாகும். அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும். வீட்டின் கூரைகள் நாளை கோபுரங்கள். அன்பின் வானத்திலே இல்லை எல்லைகளே. அதில் நீந்தி நீந்தி அன்பின் எல்லை தேடி ஒரு கடவுள் நாமும் காண்போம். அந்த கடவுள் கொண்டு அதில் காதல் கலந்து இந்த உலகை நாமும் வெல்வோம். சரிரே சனி நமபா. அழகிய பட்டுப்பூச்சியின் தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வும் இதுதானோ. நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. என்னப்பா விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. இன்னும் எத்தனை காலம்தான் என் வண்டி ஓடுன்னு தெரியலம்மா. எங்காவது அனாதையே செத்து கிடந்தா நாய் தூக்கிட்டு போற மாதிரி என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மைதாம்மா சொல்றேன். சில நேரத்தில் அனாதை பணமா போயிருமோன்னு கூட பயமா இருக்கு. எல்லாமே ஒரு விதி. நானே ஒரு அனாதை பையன். உருப்படாத தானே போய் சேர வேண்டியதுதான். ஆனா பிள்ளைங்க 2 இருக்க. அதுங்களை வச்சுக்கிட்டு அல்லவலப்படுவாளம்மா. அதுங்களை வச்சுக்கிட்டு சிரமப்படுவாளான்னு தான் ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டாம்மா. என்ன எனக்கு அப்புறம் பிள்ளைங்க திக்கு தெரியாத காட்டுல என்ன பண்ணுமோன்னு பயமா இருக்குமா. இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. நானே ஒரு வேஸ்ட் தாம்மா. என்னால என் பிள்ளைங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இவளும் விட்டு போயிட்டான்னு வச்சுக்க. பிள்ளைங்களோட கதி அதுவும் கதி தான். என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இருக்கேன்ல, பாத்துக்க மாட்டேனா? அதாம்மா, நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தோம். ஏமா, உன் வீட்டுக்காரனுக்கு 2-3 தம்பிங்க இருக்காங்கல்ல. நம்ம வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்கு. உன் வீட்டுல ஏதோ ஒரு பையனுக்கு நம்ம பொண்ணுங்களை யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டீன்னா உனக்கு புண்ணியமா போயிடுமேம்மா. அதுங்களும் பொழைச்சிக்கம்ல. அதாம்மா சொன்னேன். அதான்
என் மனசுல தோணுன விஷயம்தான். அது அவங்ககிட்ட கேட்கலான்னு. அப்பா ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. அப்பா என் தங்கச்சிங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா உங்களை விட சந்தோஷப்படுறது நானா தான் இருக்கும். அதுவும் என்னால அமையுதுன்னா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு இல்லப்பா. உங்களுக்கு அந்த குடும்பத்தையும் அங்க இருக்கிற எல்லாரையுமே நல்லா தெரியும். அவங்க எப்படிப்பட்ட மனுஷங்கன்னு தெரியும். அந்த குடும்பத்தை இதுவரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசினது கிடையாது. என்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கு 4-5 தடவை அவமானம் வந்திருக்கு. அது எல்லாம் அம்மாவால தான். அது உங்களுக்கே தெரியும். அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாம வெளியில இருக்கும்போதே அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. என் மேல உள்ள கோவத்தினாலதான் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே வர்றதில்ல. அப்படி இருக்கும்போதே அவங்களால எவ்வளவு பிரச்சனை. நாளைக்கு தங்கச்சியை கட்டி அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துப்பாங்க, எவ்வளவு தூரம் அவமானப்படுத்துவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லப்பா. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதாம்மா. அதான்ப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. இதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் என் தங்கச்சிங்களுக்கு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது சரியா வருமா? நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். எப்படிம்மா? எனக்கு கேட்கத்தாம்மா தெரியும், சொல்ல தெரியாது. ஏதோ ஒரு நப்பாசையில கேட்டேன். நீ சொல்றது நியாயம்தான், மன்னிச்சுக்குமா. என்னையா என்ன சொல்ற உமாவ? சொல்லியா என்ன சொன்னா? இல்ல, அது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அது சரி வராதுன்னு சொல்ற. எது சரி வராது? இவன் மட்டும் நோகாம நொங்கு திங்குவா. நான் கேட்டா பெரிய கவர்னர் பொண்டாட்டி மாதிரி பதில் சொல்லுவாளா? ஏன் உன் புருஷனை உன் புடவை முந்தானையில தானடி முடிஞ்சு வச்சிருக்க. அவ எப்ப பார்த்தாலும் பொட்டாச்சு பின்னாடியே பம்மிக்கிட்ட நிக்கிறான். நீ மட்டும் தான் இந்த குடும்பத்துல வாக்கப்படுற தகுதி வச்சிருக்கியா? என்ன சொன்ன? என்ன கேடு கெட்ட மாதிரி சொல்ற இல்ல உன் அப்பங்கிட்ட? அப்படின்னா நீயும் இந்த கேடு கெட்ட வயித்துல தாண்டி பிறந்த இல்ல ஆகாசத்துல இருந்து குதிச்சியா? ஏன் உன் தங்கச்சிய கட்டி வச்சா உன் மவுசு குறைஞ்சு போயிடுமா? என்னமோ புருஷன் தம்பிங்களும் அப்படியே மன்மத ராஜாங்களாட்டு இருக்கிற மாதிரி பேசுறியே. இந்த நெஞ்சு வெளியின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா இப்படி இப்படி இப்படின்னு மிஷின் ஏறுமே, அந்த மாதிரி தானே உன் குடும்பத்துல ஒருத்தன் இப்படி இருக்கிறான், ஒருத்தன் இப்படி இருக்கான். எனக்கே அவனுங்களை பார்த்தா பிடிக்காது. ஏதோ பெத்த பொண்ணுங்களுக்கு அந்த வீட்டுல ஒரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். ஏதோ அக்கா தங்கச்சிங்களும் ஒத்தாசையா இருப்பீங்களேன்னு பார்த்தேன். நீ பண்ண பாவத்தை எல்லாம் மறந்துட்டு, நீ எங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு, இந்த ஆள் ஏதோ சொன்னானேன்னு இவ்வளவு தூரத்துல வந்து நிக்கிற. என்னையே கேவலமா பேசுறியா? யோ, என்னையா சொன்ன? என்ன சொன்ன? மீனாட்சி கிட்ட போய் பேசுவோன்னு சொன்ன இல்ல? பேசியாச்சு. இப்போ இவ முகர கட்டிய பாத்துட்ட இல்ல? கிளம்புவோம் வா. மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா பாரு, வத்தி போன சொரக்கா மாதிரி. இத பாருடி,
ஒண்ணு மட்டும் நல்லா சொல்றேன் கேட்டுக்க. ஒரு காலத்துல பன்னீர்ல வாய் கொப்பளிச்சவெல்லாம் கடைசி காலத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம செத்த கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க. பெருசா நல்லா வாழ்ந்துருவோம் மினிக்கிடுவோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்ன நீலி கண்ணீர் வடிக்கிறா. இந்த அழறதுல ஒன்னும் குறைச்சல் இல்லடி உனக்கு. பெத்த பொண்ணுகிட்ட பேசுற பேச்சாடி இது? பெத்த பொண்ணு வெத்த பொண்ணுன்னு பெத்த பொண்ணுதான் கிழிக்குதே. அடியே வாய முடிட்டு போயா. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு எனக்கு இல்ல, உருவாக்கி கொடு. வா பொத்திக்கிட்டு கிடைக்கிற கால்வாசி சோறும் கிடைக்காது உனக்கு. வா. சாருதான். ஏண்டா அம்பி, கண்ணில் எதுவும் பிரச்சனையா? மெட்ராஸை வந்துருத்தா? யோ என்ன நக்கலா? கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்டைலா நிக்கிறத பார்த்து கிண்டல் பண்றியா? ஏன்டா உன்னைய கிண்டல் பண்ண போறேன்? அந்த கருப்பு கண்ணாடி போடுறத பார்த்தேன்னா அந்த பொம்பளை புள்ளி எல்லாம் உன்னைய குருடுன்னு நினைக்க போகுதுடா. கூலிங் கிளாஸை கலட்டுடா. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கடா நீ. உங்க அண்ணங்க எல்லாரும் அடிதடின்னு இறங்கும் போது நீ மாத்திரடா ரொமாண்டிங்கா இருக்க. நம்ம கேரக்டருக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குல்ல. அது இருக்கட்டும். இங்க இருக்கிறவள யார நீ கரெக்ட் பண்ற? இதுல என்ன குழப்பம்? எல்லாமே தான். அத்தனைக்கு ஆசைப்படுறியா? இதுலயும் உங்க அப்பனா மாதிரிதானா? நீ எங்கேயோ போயிட்டடா. சீக்கிரம் உருப்பிட்டுருவ. அங்க பார், சும்மா அசின் மாதிரி அம்சமா இருக்காளே, அது சிவஞானம் தங்கச்சி. ஓ, அந்த பக்கம் கருப்பா இருந்தாலும் எடுப்பா இருக்காளே அவளும், அவ கூட மாநிறமா ஒருத்தி நிக்கிறாள் அவளும் அந்த சிவஞானத்தோட மச்சி நிச்சிங்க. இதுல யார கவுத்தாலும் அவனை கவுத்த மாதிரி தான். பேஷ் பேஷ். உன்னைய மாதிரி ஒருத்தன் இருந்தாலும் இந்த ஊரு உருப்பிடும். யோ சாமி, செட்டப் பண்றதுக்குன்னு ஒரு தகுதி வேணுமையா? சரி, இங்க நிக்கிறதுல எதை செட்டப் பண்ண போற, எதை கல்யாணம் பண்ணிக்க போற? என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு என்ன குழப்புற? முதல்ல காதலிப்போம். சரி சரி சரி. காதலிக்கும் போது அமர்கலாம் அஜித் மாதிரி தான் இருப்ப. அப்புறம் கல்யாணம் பண்ணி பாரு, ஆரம்பம் அஜித் ஆயிருவ. என்ன சொல்ற நீ? என்ன சொல்ல போறேன்? டபுள் டூட்டி பண்ணியும் உன் தோப்பனார் சும்மா சால்ட் பேப்பர் ஹேர் ஸ்டைல்ல அஜித் மாதிரி இருக்கார் இல்லையா, அதை சொல்ல வந்தேன். இவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன், ஒண்ணு கூட கண்டுக்க மாட்டேங்குதே சாமி. ஒருவேளை நீங்க நிக்கிறத கவனிக்கலையோ என்னமோ. சாமி ஏதாவது ஒரு சீன் போட்டு உன்னைய பாக்குற மாதிரி பண்ண. என்ன சீன் போடுறதுன்னு தெரியலையே. ஆமா, இவர் பெரிய ராஜபாட்டு, என்ன சீன் போடணும் யோசிக்கிறாரு. ஏண்டா அம்பி, உன் பாட்டுக்கு நின்று இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு பாட்டை பாடி சும்மா விசில் அடி. அவாவா திரும்பி பாப்பா ஓய் அப்ப அப்படியே கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதானே? யோ, பயங்கரமான ஐடியா எல்லாம் கொடுக்குற. இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ. ஓ, பாப்போம். இல்ல என் நேரம் காசுக்கா வேண்டி இந்த கேவலமான படப்பெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சை. சாமி, நான் மெலோடி சாங் பாடவா குத்து சாங் பாடவா? ஏஆர் ரகுமான் அவன் ஆத்துல சும்மா இருக்காரா? நான் போன் பண்ணி சொல்லட்டுமா? ஏதாவது பாடி தொலைடா. இந்த ரவுண்ட்ல மெலோடியை பாடுறேன்.
இவன் பைத்தியமே ஆயிடுவான் போல இருக்கு. சை. ஏ ராசாத்தி ரோசாப்பூ வா வா வா, ஏ சீமாட்டி பூச்சூட வா வா வா, தேவதையே என் கனிமலரே. சரி, ஓகே ஓகே. ஏய் அங்க பாருடி, எவ்வளோ பாட்டு பாடி ரொம்ப நேரமா சைட் அடிச்சுட்டே இருக்கா. ஏ சீமாட்டி பூச்சூட வா வா வா. அங்க பாரு எப்படி பாக்குதுங்க பார், பொம்பளை பொறுக்கி. ஆளும் மூஞ்சும் மொகர கட்டையும். ச்சீ. யோ அங்க பாரியா, அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. ஏ ஆமாண்டா, இதுக்கே சிரிக்கிறாளா? அப்ப கிரீன் சிக்கன் கிடைச்சாச்சு. கண்டினியூ கண்டினியூ. யோ சாமி, அவ என்ன பாக்குறாயா? யோ வாய ஏதோ பேசி பாப்போம். டே, அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இப்பவே அவசரப்படாதடா. இன்னும் நிறைய எபிசோடு இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். வா இப்ப கிளம்பலாம். இனிமே தீவிர பாலம் தான். ஏ ஆமாண்டா. இதான் ஆளை வச்சு ஆளை கவுக்குறா போல இருக்கு. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? கிடைக்கிற கேப்ல அம்முளு இவனை கரெக்ட் பண்ணி காசு பாத்துற வேண்டியதான். என்னையா யோசிக்கிற? ஒண்ணு இல்லடா, வா கிளம்புவோம், டைம் ஆயிடுத்தோ. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி. என்னையா யோசிச்சுட்டு இருக்க? என்ன போய் நேரம் ஆச்சு, ஆத்துக்கு கிளம்பலாம். வாரம் உட்கார் உட்கார் ஸ்டார்ட் பண்ணோம். வாரம் வாரம் பின்னாடி வாரம். என்ன மீனாட்சி, இப்பதான் கோயில்ல இருந்து வந்தியா? ஆமாம்மா, இப்பதான் வரேன். என்னமா கோயில்ல விசேஷம்? அது அது வந்து இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, அதான் கோயில் அபிஷேகம் பண்ணாங்க. ஓ, அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போனியா? ஆ கொடுத்தேன். நான் போனதுக்கு அப்புறம் தான் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியா மீனாட்சி? இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு திருநீர் கொடுப்ப. நான் திருநீர் வாங்க மறந்துட்டேம்மா. பரவாயில்ல மீனாட்சி, வீட்டுக்கு வந்த உடனே உள்ள வந்து என்ன கூப்பிடுவேன்னு நினைச்சேன். இல்லம்மா, ஏதோ ஞாபகத்துல அப்படியே இருந்துட்டேன். இருக்கட்டும் மீனாட்சி. சரி, அந்த அர்ச்சனை தட்ட கொடு. ஏன் மீனாட்சி, அர்ச்சனை பண்றவங்க தேங்காய் உடைக்காம அப்படியே கொடுத்துட்டாங்களா? அது அது வந்தும்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் கோயிலுக்கு போற வழியில அங்க அங்க என்னம்மா, என்ன நடந்துச்சு சொல்லு.
வந்துமா எங்க அம்மா அங்க வந்திருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என்னால இன்னும் நீங்க எவ்வளவு அவமானம் கஷ்டம் எல்லாம் படணும்னு தெரியல. சச்சா, எதுக்கு மீனாட்சி அழற? இங்க பாருமா, இங்க யாருக்கும் ஒரு கஷ்டமும் இல்ல. யாரு என்ன பேசினா என்ன, உன்னை இந்த குடும்பத்துல இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஒரு மருமகன் வலது காலை எடுத்து வச்சு படி தாண்டும் போதே அந்த வீட்டை இன்னொரு படி மேல ஒசத்த போறான்னு அர்த்தம். நீ காலடி எடுத்து வச்ச போதே இந்த வீட்டோட மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு வசந்து இருக்குமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பெத்து எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பிச்சாங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக உங்க அம்மா எது சொன்னாலும் அதை நாங்க பொறுத்துக்கிட்டு இருப்போம். அம்மா, இது போதும்மா. கடைசி வரைக்கும் இப்படியே உங்க கூடவே இருந்தா எனக்கு போதும்மா. உங்க பொண்ணாவே நான் இருந்துடுறேம்மா. எந்த காலத்திலயும் அதுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாதும்மா. அதான் அதுக்காக தான் நான் தினமும் சாமியை வேண்டிக்கிறேன். சச்சா, மீனாட்சி அழாதம்மா, அழாத. நான் இருக்கேன், அழாத. இத பாரு, அழ வேண்டாம். கண்ணை தொடச்சுக்கோ, அழ வேண்டாம். என்னண்ணே டெஸ்ட் பண்றீங்களா? நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. எல்லாத்தையும் மொத்தமா நான் தான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஏன் சார்? வணக்கம் வாரியா சார். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. நானும் நல்லா தான் இருக்கேங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு சில பட்டு புடவைகள் தேவைப்படுது. மலேசியால கேக்குறாங்க. சிவஞான ஐயாவோட மச்சான், உங்களுக்கு கிடைக்காத புடவையா என்கிட்ட வந்து கேக்குறீங்க? ஏன் சார், நான் கேட்டா நீங்க தர மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும் தரேன். ரேஞ்சா? சார் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயா கிடைக்குமா? ஃப்ரீயாவா? அது எப்படி சார் கிடைக்கும்? சங்க தலைவரோட மச்சானுக்கு இது கூட செய்ய மாட்டீங்களா சார்? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, அப்படின்னா நான் சிவஞான ஐயாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கலாமான்னு. நீங்க வேற அவர்கிட்ட கேட்டு வாங்குறதா, நான் இதுக்கு இங்க வர்றேன். அவர் எது பேசினாலும் சட்டம் நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருப்போம். அப்படி நீங்க ஒரு 3-4 புடவை மட்டும் எனக்கு தள்ளி விட்டுருங்களேன். இந்த டேமேஜ் கிழிஞ்சது இந்த டூப்ளிகேட்ல எனக்கு தள்ளி விட்டுருங்க சார். இங்க டூப்ளிகேட் எல்லாம் போட மாட்டாங்க, இது அரசாங்கத்தோட கூட்டுறவு சங்கம். சிவஞானம் நல்ல மனுஷன், அவர் குணம் உங்ககிட்ட இல்லையே சார். ஏங்க, அவரு குணம் அவர்கிட்ட தாங்க இருக்கும், ஏன்ட்ட என் குணம் தானே இருக்கும். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. 4 லட்ச ரூபா பேங்க்ல பேலன்ஸ் வச்சிட முடியுமா? சும்மா நல்ல மனுஷன் அவனே பத்தி பேசிட்டு இருப்பீங்க. 1000 சொல்லுங்க, சிவஞான ஐயா ஐயா தான். சரி, அது சரி, அவர் தம்பி சண்முகத்தோட திருமண பேச்சு எடுத்தாங்களே, முடிஞ்சிருச்சா? யார் சொல்றீங்க நீங்க? அவர் மூத்த தம்பிக்கு. தம்பிக்கா? யார் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? பேங்க் மேனேஜர் சேதராம பண்ண பேசிட்டு இருந்தாங்களே, நான் தான் ஆரம்பிச்சு வச்சது. ஓ, நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்களா? இருக்கட்டும். ஆமாமா, அந்த விஷயம்லாம் என் காதுல விழுந்துச்சு. நான் என்னோட பிஸி ஷெட்யூல்ல அதை நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன். என்ன கேட்காம அந்த வீட்டு ஒரு வேலையும் நடக்காதுங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் தான் மறந்துருப்பேன். நான் அதையெல்லாம் பேசிக்கிறேன். கடைசிக்கு இந்த பட்டு நூல் ஏதாவது கிடைக்குமா? அது எதுக்கு உங்களுக்கு? அதுல ஏதோ ஒரு கோவண மாதிரி தைச்சுக்கலாம். என்ன நீங்க விளையாட்டு பண்ணிட்டு? சரி, எப்படி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன பண்ண முடியும்? அது நீங்க சரியான விஷயத்தை கேட்டா கொடுக்கலாம், தப்பா எல்லாம் கேக்குறீங்க. அப்ப ஃப்ரீயா கிடைக்காது? கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. சரி சார், அப்ப நான் வரேன் சார். சரி, நல்லது, கிளம்புங்க. அதுக்கு 1000 கடை இருக்கு, பாருங்க. போங்க. வரேன். கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது, என்ன பண்றது? இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் சார், ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். ஏப்பா, நீ என்னப்பா இந்த பக்கம்? எல்லாரும் பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அங்க பாரு, உன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்னாச்சு மேட்ரு? யோ,
என்ன கொஞ்சமாவது நிம்மதியை விட்டதே நான் வேற ஏதாவது பண்ண முடியும். என் பின்னாடியே ஃபாலோ பண்றதை நான் என்னதான் பண்ண முடியும்? முகரைகளை பாரு. இன்னும் எத்தனை நாள் கேப்ப நீ? அங்க ஐயா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு கேப்பாரு, அவருக்கு நேரா இப்ப சிவங்க நான் வீட்டுக்கு போற மேட்டர் முடிக்கிற நீ. இப்ப எப்படி இப்ப முடிக்கிற நீ போற இப்போ. ஐயோ இப்ப முடியாது, நான் நாளைக்கு போய் பேசுறேயா. போகல உன்னை நாங்க கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரியாது சொல்லிட்டேன் நானு. என்னையா எனக்கு தெரியாது, இப்ப இல்லையா நீ? இதோ வர எங்கயா போற? ஏய் அவன் நம்ம பேச்ச கேக்குற மாதிரி தெரியல. அடிச்சு இழுத்துட்டு ஐயா கிட்ட கூட்டிட்டு வந்தா சரியா இருக்கும். பாத்து வாங்கடா. ஏய் எங்கடா அவன்? எங்கடா காணோம்? ஏய் வாடா டேய். ஏய் அதோ போறோம் புறா. ஏய் பைக்ல போறோம் விடாதே. அவனை விடாம துரத்தி பிடிடா. சந்துவுல போயிட்டா நம்ம கார் போவாதடா. வாடா விட்டானே. நம்ம கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போயிட்டானே. எங்கடா போக முடியும்? ஊரை விட்டா ஓட முடியும்? நீ நாடு விட்டு நாடு போனாலும் உன்னால தப்பிக்க முடியாதுடா. தேடி பிடிக்கல. வாடா வாடா எடுறா வண்டியா. அம்மா 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 எங்க போயிருப்பாங்க? அம்மா